2 லட்சம் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள யானைகள், அன்னப்பறவைகள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 7வது மலர் கண்காட்சியை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜி ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் ரோஜா, ஆர்கிட், மல்லிகை, செண்டுமல்லி, சம்மங்கி, கனகாம்பரம், தாமரை, செவ்வந்தி உள்ளிட்ட மலர்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சரஸ்வதி தேவி, யானைகள், அன்னப்பறவைகள், மிக்கி மவுஸ் போன்றவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. என்ட்ரன்ஸ்ல எலிஃபண்ட் வந்தது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துர்கை, சரஸ்வதி தேவியோட ஸ்டாச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போதே எல்லாம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது மூலமாக நிறைய ஃப்ளவர்ஸு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டோம். மிக்கி மவுஸ் பார்த்தேன், டக் பார்த்தேன், அங்கே ஒரு பம்பர் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கண்காட்சி வரும் 12ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. நாள்தோறும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.